நம்ம ஆன்மீகத்தில் சரணாகதிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இறைவன்கிட்ட சரண்டர் பண்ண, இறைவனை சரணாகதி அட அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம்னா, இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டா நமக்கு சாதகமாக அவன் பண்ணுவான், நமக்கு சாதகமாக பண்ணி பார்த்துப்போம், நமக்கு சாதகமாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சரண்டர் பண்ணுறோம். இது இது தவறான அணுகுமுறை. சரண்டரோட மீனிங் என்னென்னா, எது எப்படி நடந்தாலும் அது இன்னொரு மாற்றி அமைக்கணுங்கிற இந்த எண்ணத்தை சரண்டர் பண்ணணும். நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது தான் சரண்டர்னு பேர். நம்ம சரண்டர் பண்ணுறதுங்கிறது அது மாற்றி நம்ம இஷ்டப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஐடியாவில் இறைவன்கிட்ட சரண்டர்னு சொல்லின்னு இருக்கோம். இது தப்பு. எப்படி நடக்கிறதோ அதுதான் இறை செயல் அப்படின்னு உண்மையை உணர்ந்து இந்த மாற்றி அமைக்கிறோங்கிற எண்ணம் இருக்கு பாரு, அதை சரண்டர் பண்ணணும். இந்த மாற்றி அமைக்கிறோங்கிற எண்ணம் தான் ஆள் தனக்கு தேவைப்படி இஷ்டப்படி நடக்கணுங்கிற ஆள். மாற்றி அமைக்கிறோங்கிற எண்ணத்தை, அந்த ஆளை இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ தான் அமைதி நிலவும். இதுதான் உண்மையான சரண்டரோட புரிதலாகும்.